தீராத வினை தீர்க்கும் ஆனைமலை மாசாணி, நீதி தேவதை மாசாணி அம்மனின் மிரள வைக்கும் சக்தி தெரியுமா உங்களுக்கு? எதிரிகளை நடுங்க வைக்கும் மாசாணி அம்மனுடைய சாட்டையடியை பார்த்துருக்கீங்களா? சரண் புகுந்தால் சாய்ந்து காப்பால் மாசாணி தாய், கைவிடாத தெய்வம் மாசாணி அம்மன் உங்களை தேடி வர்றா. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்னைக்கு நம்ம பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆனைமலை அப்படிங்கிற இடத்துல மாசாணி அம்மனுடைய கோயில் எப்படி இருக்குது, அதனுடைய தல வரலாறு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். என் சொந்த பந்தம் எல்லாரும் ஏண்டா நீ பொள்ளாச்சிக்கார, பொள்ளாச்சியில் இருக்க ஊர் உலகத்தையெல்லாம் எழுதுற, பொள்ளாச்சியில் உலக பிரசித்தி பெற்ற மாசாணி அம்மன் கோயில் இருக்குது, அந்த வரலாறை எழுதக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. அதனால தான் முதற்கண் பொள்ளாச்சி மாசாணி அம்மன் கோயிலை பற்றி பேசலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். சாதாரணமாக எல்லா அம்மனுடைய ஆலயங்களிலும் அம்மன் அமர்ந்த கோலத்தில் இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா நிமிர்ந்து நின்ன கோலத்தில் பார்த்துருப்பீங்க. ஆனால் மாசாணி அம்மன் மட்டும் 17 அடி நீளத்தில் படுத்து கிடப்பாங்க. இந்த அம்மனுக்கு மயான அம்மன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. 17 அடி நீளத்தில் நெத்தியில் ஒரு பெரிய பொட்டுடன் ஒற்றை ரூபாய் காயின் வச்சுட்டு படுத்து கிடக்கக்கூடிய ஒரு அழகே பார்க்கறதுக்கு ரொம்ப தனிங்க. ராமாயண காலத்தில் கௌசிக மன்னராக இருந்த ரிஷியா மாறிய விஸ்வாமித்திரர் தவம் செஞ்சு பல வரங்களை வாங்கியிருக்காரு. தன்னுடைய உடலையே திரியாக்கி எரித்து காயத்ரி மந்திரத்தை சொன்னவர். இத்தகைய தவசீல ராஜரிஷி அப்படிங்கிற பட்டம் பெற்று விஸ்வாமித்திரர் என்ற பெயருடன் இன்னைக்கு விளங்குறாரு. இவர் ஒரு முறை கனகமலையில தவம் செஞ்சிட்டு இருந்தாரு. அப்போ தாடகை என்ற ராட்சசி அவரது தவத்திற்கு இடையூறு செஞ்சாங்களாம். தாடகை விரதம் இருந்து பல வரங்களையும் படைபலத்தையும் பெற்றிருக்காங்க. மேலும் ராவணன் கிட்ட இருந்து பல சக்திகளை வாங்கியிருக்காங்க. இறுதியா விஸ்வாமித்திரர் தாடகையை அழிக்க தசரதனுடைய மகள்கள் ராமர் லட்சுமணனை கூப்பிட்டுருக்காரு. அவங்களை அழிக்க சொல்றாரு. ராமர் அவளை பெண் அப்படின்னு சொல்லி யோசிச்சாலோ அவள் சகலமும் தெரிந்தவள், அவள் பெண்ணே அல்ல, அவள் ஒரு ராட்சசி அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ராமன் அவரை வதம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்படி வதம் செய்யும் போது ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி ஈஸ்வரியை நோக்கி தவம் பண்றாங்க. ஈஸ்வரியோ ராமச்சந்திர மூர்த்தி முன்னாடி தோன்றி தடாகையை எப்படியெல்லாம் வதம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சில சூட்சுமங்களையும் சொல்லி தராங்க. அதாவது முதல்ல தன்னை ஒரு மண்ணால ஈஸ்வரி போல உருவாக்கி அந்த மண்ணில் செய்யப்பட்ட விக்கிரகத்தை அழிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் தடாகையை வதம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ராமச்சந்திர மூர்த்தியும் ஈஸ்வரிய மண்ணால உருவாக்கி பூஜை செஞ்சு தடாகையை வதம் செய்ய சொல்றாரு. அந்த நேரத்தில் மண்ணால செஞ்ச ஈஸ்வரியை அழிக்க மறந்துடுறாரு. தடாகையை வதம் செஞ்சதுக்கு அப்புறமா தான் ஞாபகம் வருது. அதை அழிக்க முற்படும் போது ஈஸ்வரி தோன்றி அதை அழிக்க வேணாம், அது அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி உருவானதுதான் மாசாணி அம்மன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. மாசாணி அம்மனை பத்தி நம்ம சில வேறு கதைகளும் இருக்குது. ஆனைமலைக்கு பக்கத்துல ஒரு அழகிய கிராமத்துல மனமொத்த தம்பதியர் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க ஒருவருக்கொரு உயிருக்குயிரா நேசிச்சிருக்காங்க. அவங்க வாழ்ந்து வந்த நேரத்துல மனைவி ரொம்ப கர்ப்பமாயிருக்கா. கணவனும் மனைவியும் அன்பா இருந்த காரணத்தினால மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு கூட போகாம கணவன் கூடயே பிரசவத்துக்காக இருக்கிறா. கணவன் முன்னிலையிலே நடத்தி செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் விருப்பப்படுறா. நாட்கள் செல்ல செல்ல பிரசவ வலி அதிகமாயிடுச்சு. அவங்க மனைவி படுற வேதனையை கணவனால தாங்க முடியல. அதனால அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு மருத்துவச்சியை கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஆனா அதே சமயம் மனைவி தனியா விட்டு செல்றதுக்கும் அவனுக்கு பயமா இருந்தது. அவன் தனியா இருந்த சென்ற மருத்துவச்சியை அழைச்சிட்டு வர்றதுன்னா மனைவியை தனியாக விட்டுட்டு போக முடியாது. அதனால் ஒரு பெரிய காட்டில் வனவிலங்குகள் கூட மிருகங்கள்லாம் அங்கே ஜாஸ்தியாக இருக்கும். அங்கே மனுஷங்க யாருமே இருக்க மாட்டாங்க. என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி தவிச்சிட்டு இருந்த வேலையில தான் அதை புரிஞ்சுக்கிட்டு அவனுடைய மனைவி 2 கல் தொலைவில் உள்ள என் தாயார் வீட்டுக்கு நம்ம போவோம். அங்கே ஒரு மருத்துவச்சி இருக்காங்க. அவங்க முக்காலமும் உணர்ந்தவங்க. தெய்வ சிந்தனையும் நல்ல பண்புகளும் ஞானத்தால் நடக்கிறத முன்னாடியே சொல்லிடுவாங்க. நல்லா மருத்துவமும் செய்வாங்க. அவங்க கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி மனைவி சொன்னதுனால கஷ்டப்பட்டு தாங்க நடந்து வந்துடல நானும் அப்படின்னு மனைவி சொன்னதுனால கணவனும் மனைவியும் சேர்ந்து போறாங்க. பிரசவ வேதனையும் வழியும் தாங்க முடியாத நிலை எட்டியதுனால வேற வழி இல்லாம தாய் வீடு நோக்கி பயணமானாங்க. மெதுவா நடந்து 1 மைல் தூரம் வந்துட்டாங்க. அதுக்கு மேல அவளால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. கொஞ்சம் தூரம் பார்த்தா ஒரு லைட் வெடிச்சுன்னு தெரியுது. அந்த சமயம் கணவன் கிட்ட என்னால இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, நீங்க போய் அந்த விளக்கு வெளிச்சத்துல மனுஷங்க இருப்பாங்க, அங்க மருத்துவச்சியும் இருப்பாங்க, தயவு செஞ்சு கூட்டிட்டு வாங்க, நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கேயே உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றா. கணவன் வேற வழி இல்லாம அவளை அங்கேயே உட்கார வச்சுட்டு விளக்கு வெளிச்சத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். ரொம்ப மன வருத்தத்தோட தான் போறான். வேற வழி இல்லாம வெளிச்சத்தை நோக்கி அவன் நடக்கும் போது மருத்துவச்சியினுடைய வீட்டு கதவை தட்டுறான். அவங்க கிட்ட விஷயத்தை எடுத்து சொல்லும் போது அவங்களும் மருத்துவ சாதன உபகரணங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஊர் தலையாரி சில முக்கியத்துவங்களாம் கூட்டிட்டு மனைவி இருக்கிற இடத்துக்கு வராங்க. அங்க பார்த்தா மனைவியை காணல. இது என்ன இறைவா சோதனை அப்படின்னு சொல்லி அவன் மனசு உடஞ்சி போயிடான். அப்ப மருத்துவச்சி, ஆஹா நான் கண்ட கனவு பழிச்சிருச்சு,
என் கனவு நிஜமாயிடுச்சு அப்படின்னு யோசிக்கிறா. அப்போ அங்கே கண்ட காட்சி எல்லாருமே வந்து புல்லரிக்க வச்சது. ரத்தம் உரைய போறக்கூடிய அளவுக்கு இருந்தது. அதாவது அவங்க கண்ட காட்சி என்னன்னா, அங்கே மனைவியும் புதுசாக பிறந்திருக்கக்கூடிய குழந்தையும் இறந்து கிடந்ததை பார்த்துட்டு உடனே கதறி அழுகுறாங்க. மறுத்து வச்சுக்கிட்டா, அம்மா நாங்கள் கண்ட கனவு பழிச்சிருச்சுன்னு சொன்னீங்களே, நீங்கள் கண்ட கனவு இதுதானா அப்படின்னு சொல்லி சற்று விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கணவன் கேட்க, உடனே அவருக்கு அந்த மருத்துவ வச்சு சொல்கிறாங்க, நீ மனைவியை விட்டுட்டு வந்தவொட ஒரு பெரிய கருத்த உருவம் வந்து இவனை நோக்கி கையை நீட்டி கொண்டு வந்திருக்குது. அதை பார்த்து இவன் பயந்து எழுந்திருக்க முடியாமல் ஓட ஆரம்பிக்கிறா. ஒரு அளவுக்கு மேலே இவளால் ஓட முடியல. அந்த உருவம் வந்து என்னை விட்டுடுன்னு சொல்லி மனைவி கெஞ்சிரா. ஆனால் அந்த போகிற உருவம் வந்து விடாமல் அவளை துரத்துது. அந்த நேரம் அவளுடைய போதாத காலமோ என்னவோ அங்கேருந்து மாட்டுச்சாணியில் காலை வலிக்கி கீழே விழுந்து உயிரை போய்கிட்டா. அந்த நேரத்தில் உன்னோட உடல்லேருந்து ஒரு பிரிந்து ஒரு பெரிய ஜோதி ரூபமாக வந்து கோடி சூரியனும் ஒன்றா சேர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீண்ட உருவமாய் திறந்த வாயோட கைகளில் வேலோட ஆயுதத்தோட அந்த கரிய உருவத்தை அந்த ஜோதியானதை அழிச்சிருது. தன்னுடைய மார்பை பிளந்து பெண்ணினுடைய காலடியில் போட்டுருச்சு. இதுதான் நான் கண்ட கனவு அப்படின்னு மருத்துவ மூதாட்டி கணவன் கிட்ட சொல்றா. அவள் சாதாரண பெண்ணே கிடையாது. வானத்துல தேவலோகத்திலிருந்து மண்ணில் உதிச்ச பெண் அவள் பக்தர்களை மனிதர்களை ரட்சிக்க வேண்டி உருவான தெய்வ அம்சம் பொருந்திய பெண்ணவள் அப்படின்னு சொல்லி காமதேனுல இடைப்பட்ட சாணத்தில கால் வைத்து இறக்காமல் இருந்திருந்தால் வேறு ஒரு ரூபத்தில் அவள் இறந்திருப்பாள். மாட்டு சாணத்தில் கால் வைத்து வலிக்கு விழுந்ததினால் மாசாணி என்று பெயர் பெற்றாள். இவள் மானிட பிறவி அல்ல, தெய்வ பிறவி. ஆனாலும் அரக்கனை அழிக்க வேண்டி உருவானவள் தான் இந்த தெய்வாம்சம் பொருந்திய அம்மனை. அரக்கன் காலடியில் உள்ள இந்த அம்மனுக்கு ஒரு கோயில் கட்டி பூஜை செஞ்சு வழிபாடுங்க. மாட்டு சாணத்துல கால் வச்சு விழுந்ததுனால மாசாணி அப்படின்னு இவளுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. அன்னையிலேருந்து மக்கள் அவளை மாசாணி அம்மன் என்று சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதான் மாசாணியினுடைய வரலாறு. இந்த அம்மனை தொழுபவங்களுக்கு நல்லா மனமுருகி வேண்டினா பில்லி சூனியம் மாதவிடாய் கோளாறு பேய் பிசாசு முதலிய பிடிச்சிருந்ததுன்னா ஒரு முறை மாசாணி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அத்தனை பீட நோயும் துன்பமும் போயிடும் அப்படின்னு சொல்லி மாசாணி அம்மன் அருள்வாக்கு சொல்றாங்க. பொன் பொருள் நகை இதெல்லாம் திருடி போயிட்டாங்களா, பணம் வாங்கிட்டு இல்லைன்னு சொல்றாங்களா, உங்களுடைய நிலத்தெல்லாம் அபகரிச்சுக்கிட்டு உனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி அனுப்புறாங்களா, அப்படி சொல்றவங்கள பழி தீர்க்க அங்க மிளகாய் அரைச்சி வைக்கக்கூடிய நிகழ்ச்சியும் நடக்குது. அங்க உள்ள ஒரு ஆட்டுக்கல்ல மிளகாய் அரைச்சி 3 மாசம் வரைக்கும் காத்திருந்தா எடுத்தவங்க பணத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கு தர முடியாதுன்னு சொன்ன நகையை திருப்பி எட்டுன்னு தருவாங்க. உங்களுடைய நிலம் உங்க கைக்கு வந்து சேரும். இல்ல துரோகம் செஞ்சவங்க வந்து மன்னிப்பு கேட்டு உங்க காலில் விழுந்து கதறுவாங்க. அப்படி கேட்கலையா அவங்களுடைய உடல் வந்து மிளகாயை தேய்ச்சது போல எரியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த கோரிக்கை நிறைவேற்றின உடனே அம்மனுக்கு போய் பாலாபிஷேகம் செஞ்சு இளநீர் இதெல்லாம் அம்மனை அபிஷேகம் பண்ணி அம்மனை குளிர செய்யணும். இது தவிர மாசாணி அம்மன்ல 3ஆவதா ஒரு கதை சொல்றாங்க. ஆனைமலையை நன்னன் அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்து ஆண்டு வந்தான். ஒரு நாள் முனிவர் மிகவும் சக்தி வாய்ந்த சுவையுடைய ஒரு மாங்கனியை கொண்டு வந்து மன்னன் கிட்ட கொடுத்து, நீங்க இந்த கனியை உண்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சக்தியும் சுவையும் அதிகமாக இருக்கிறதுனால அதை சாப்பிட்டுட்டு கொட்டையை வந்து அங்கே ஆற்றுல தூக்கி போட்டுறாங்க. மன்னனும் அந்த மாதிரி செய்ததை அவன் அந்த மாங்கனியை உண்டு அதனுடைய சுவையால் கவரப்பட்டு இருக்கப்பட்டு முனிவர் சொன்ன மாதிரி செய்யாமல் அந்த கொட்டையை தன்னுடைய அரண்மனையில் நட்டு வச்சு வளர்க்க ஆசைப்படுறான். அது ரொம்ப கவனமாக போற்றி பேணி பாதுகாத்து வளர்த்து வர அது நாளடைவில் பெரிய மரமாக வளர்ந்துருச்சு. அதில் என்ன ஒரு அதிசயம்னா, அங்கே வளர்ந்து பெரிய மரமான மரத்தில் ஒரு பிஞ்சோ கனியோ ஒன்று கூட கீழே விழலை. நாளடைவில் அதில் பூக்கள் மட்டும்தான் வந்துச்சு. மன்னன் வந்து காத்து காத்து ஏமாந்து போயிருந்தான். இந்த அதிசய மாங்கனி எப்போதான் பறிக்கிறதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அந்த முனிவரை எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். அவரும் அந்த முனிவரும் அங்கே வராரு. மன்னா, நான் தங்களுக்கு கொடுத்தது மரத்திலிருந்து பறிக்கப்பட்ட கனி இல்லை, பல வருஷமாக நான் தவம் பண்ணி என்னுடைய குருநாதர் எனக்கு கொடுத்த கனி. அதை நான் உண்பதை காட்டிலும் நாடாளும் மன்னன் நீங்கள் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு நினச்சி தான் உங்களுக்கு கொடுத்தேன். நான் சொன்னதுக்கு மாறா நீங்கள் கொட்டையை ஆற்றுல வீசாமல் நட்டு வச்சதுனால வீண் வெம்ப விலைக்கு வாங்கிக்கிட்டீங்க. அந்த கனி ஒரு முறை தான் காய்க்கும், ஒரு பழம் தான் காய்க்கும், மறுபடியும் கிடைக்காது. அது மட்டுமல்ல, ஒரு நாட்டில் விளைந்த கனியை மற்றொரு நாட்டில் உள்ளவர்கள் தான் உண்ண வேண்டும் மொழிய அந்த நாட்டில் உள்ளவர்கள் அந்த கனியை உண்ணக்கூடாது. இதுதான் தாத்திபரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படியானா இந்த மரத்தில் விளையும் கனியை யார் உண்ண வருவார்கள் என்று துறவி கிட்டே கேட்கிறாரு. அதுக்கு அந்த துறவியா, வேறு நாட்டில இருந்து ஒரு கன்னி பெண் இந்த கனியை சாப்பிட வருவா. அவ அஷ்டமா சித்திகளை உடையவ, அவள் ஒரு தெய்வ பிறவி, அவள் மானிட பிறவியே கிடையாது. சகல சக்திகளும் அவளுக்குள்ள இருக்கு. அதனால இந்த மரத்தினுடைய கனியை தனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நினைச்சு அந்த மரத்தை அறுத்து எரிஞ்சிடாத. சகல சக்திகளையும் வாய்ந்த ஒரு அம்மன் வந்து கன்னி பெண்ணா வந்து இந்த மரத்தினுடைய கனியை சாப்பிடுவாங்க, அது வரைக்கும் காத்திரு அப்படின்னு சொல்லிட்டு விடைபெற்றுட்டு போயிடாரு. இந்த முறையும் மன்னன் முனிவருடைய பேச்சை கேட்க மறுத்துட்டான். அவர் போன உடனே இந்த கனியை தானே சுவைச்சு சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப ஆசை வந்துருச்சு. அது வெளியே போகும் ஒரே ஒரு கனி, அதை யாரும் முண்டு விடாமல் இருக்க அந்த மரத்திற்கு ஒரு பெரிய காவல் வைக்கிறான். சதா சர்வ காலமும் 24 ஹவர்ஸும் வந்து அதனுடைய செக்யூரிட்டி போர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறான். அதே நேரத்தில் வேறு ஒரு நாட்டிலேருந்து கரிமேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு மன்னன் வாழ்ந்து வந்தான்.
அவனுடைய குழல் தொழில் வந்து யானை வியாபாரம் செய்கிறதா. அவ்வாறு யானை வியாபாரம் செஞ்சுட்டு நாடு கடந்து வரும்போது தாரகன் அப்படிங்கிற தன்னுடைய மகளோட வர்றான். அவனும் அவன் மகள் தாரணியும் ஆனைமலை பகுதிக்கு வந்து ஒரு வீட்டில் குடிப்புகிறாங்க. தாரணி அக்கம் பக்கத்துல பெண்கள் கிட்ட எல்லாம் சேர்ந்து ஆத்துல குளிக்க போயிட்டு இருக்கா. அங்க தாரணி குளிக்க வந்திருக்கிறா அப்படிங்கிறது அருகில் உள்ள அந்த மாமரம் இருந்தது. இவள் குளிச்சுட்டு இருக்க இந்த வேலையில அந்த கனியானது தானா விழுந்து இவளை நோக்கி போயிருக்கு. பொன்னிறமா இருந்ததுனால அந்த கனியோடைய அழகுல இவ மயங்கி அதை எடுக்க போயிருக்கிறா. உடனே அரசனுக்கு அந்த செய்தி போயிடுச்சு. உடனே தாரணியும் அவளுடைய தந்தையும் கூட்டிட்டு வர சொல்றா ராஜா. தாரணியும் மன்னன் கிட்ட இருக்கரம் நீட்டி உயிர் பிச்சை கேட்கிறா. மன்னா, நாங்க வேற நாட்டுக்கு போயிடும், எங்களை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, தாங்கள் முரசு அறிவித்தது தண்டோரா போட்டது எதையுமே எங்களுக்கு தெரியாது, நீங்க ஒரு மாங்கனிக்காக கொலை செய்வீங்க அப்படின்னு எனக்கு தெரியல, அதனால உயிர் பிச்சை தருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்கிறான். ஆனா மன்னன் அதை காது கொடுத்து கூட கேட்கல. கொலைக்களத்துக்கு அனுப்பிடுறான். இவங்க 2 பேரையும் கொலை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துல மன்னா, நான் மரித்தாலும் மீண்டும் வருவேன், மிகுந்த சக்தி வாய்ந்த தெய்வமாக விளங்குவேன், ஆனால் என்னை கொலை செய்த காரணத்தினால் உன்னுடைய நாடும் மக்களும் அழிந்து போவார்கள் என்று சாபமிட்டு அவ உயிர் போயிடுது. அந்த பெண்ணுடைய உடலை அவர் தந்தை வாங்கிட்டு இருக்காரு. அந்த உடலை பெற்றுக்கிட்டு மண்ணால அவர் ஊர்ல உள்ளவங்களும் சேர்ந்து ஒரு உருவம் செய்யறாங்க. அது நாளடைவில் மாங்கனிக்காக உயிர்விட்ட காரணத்தினால மாங்கனி அம்மன் அப்படின்னு சொன்னாங்க. அதுவே பின்னாடி மாசாணி அம்மன் அப்படின்னு பேரு மாறி இருக்கதா சொல்றாங்க. சிறிய மயான அம்மனா இருந்து நாளடைவில் வளர்ந்து பெரிய கோயிலாகி இன்னைக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வமா இருக்குது. அதே நேரத்தில் நன்னனை எதிரி நாட்டு படைகள் சூழ்ந்து அழிச்சு அவனுடைய வம்சத்தையே காலி பண்ணிட்டாங்க. இது இன்னொரு வரலாறு. இதுவே மாசாணி அம்மனுடைய வரலாறு. உங்களுக்கு மாசாணி அம்மன் அருள் வேணும்னா நம்மளுடைய கதையை கேட்டுட்டு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க. மாசாணி அம்மனை போய் ஒரு முறை தரிசிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு அம்மனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும்.